அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்களே, உயிருடன் மட்டும்தான் இருக்கிறேன். வாழ்க்கையில் படாத கஷ்டமெல்லாம் பட்டுவிட்டேன். என்னோட விதி இப்படித்தானா? பிரம்மன் எழுதிய என்னோட விதி இவ்வளவு மோசமாக இருக்கே. என்னோட வாழ்க்கையில் இப்படி நிறைய வேதனைகளை சுமந்துகிட்டு இருக்கீங்களே, அந்த விதி எப்போ மாறும்? ஏன் உங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு உங்களை பத்தி தெளிவா சொல்றேன். மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் சோதனைகள் வரும். ஆனால் சில காலங்கள் மட்டும் மனிதனை முழுமையாக மாற்றும் அளவுக்கு தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருக்கும். எதை தொடங்கினாலும் தடை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் தாமதம், மனதில் 1000 கனவுகள் இருந்தும் கையில் ஒன்றும் நிலைக்காத நிலை, அருகில் இருப்பவர்கள் கூட புரிந்து கொள்ளாத தனிமை, எதிர்பார்த்தவர்கள் விலகிச் செல்வது, எதிர்பாராத செலவுகள், முடியும் என்று நினைத்த காரியம் கடைசி நேரத்தில் நின்று போவது, இப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமாகவே இருக்கிறது என்று பல மேசராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்ற கேள்வி மனதுக்குள் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கலாம். உடல் சோர்வை விட மன சோர்வே அதிகமாக இருக்கும் நாட்களையும் நீங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு கால எல்லை இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த மாற்றமும் காரணமில்லாமல் வருவதில்லை. அதுபோல எந்த கஷ்டமும் காரணமில்லாமல் நீடிப்பதும் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தத்தான் தொடர்ந்து சோதிக்கிறது. அந்த நேரத்தில் மனிதனுக்கு எல்லாமே முடிந்துவிட்டது போல தோன்றும். உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று மனம் சொல்லும் அளவுக்கு ஒரு நிலை உருவாகலாம். ஆனால் அதே நிலைதான் பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்திற்கு முன் வந்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இந்த காணொளியில் நாம் மேசராசிக்காரர்களின் தற்போதைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு சவாலாக உணரப்படுகிறது, இந்த நிலை எவ்வளவு காலம் நீடிக்கக்கூடும், ஆன்மீக பார்வையில் விதி என்றால் என்ன, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் முன் என்னென்ன அறிகுறிகள் தோன்றலாம், இனி மேசராசிக்காரர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது, எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எப்படி எதிர்கொள்வது என்பதனை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கப் போகிறோம். எனவே இந்த காணொளியை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இறுதியில் சொல்லப்படும் கருத்துதான் இந்த முழு பயணத்தின் முக்கியமான பகுதி. அது பல மேசராசிக்காரர்கள் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த கேள்விகளுக்கு ஒரு புதிய பார்வையை தரக்கூடும். மேசராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்திருந்தால் புரியும். சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் இன்னொரு பிரச்சனை காத்திருப்பது போல தோன்றியிருக்கலாம். ஒரு விஷயத்தில் நிம்மதி கிடைத்தது என்று நினைக்கும் நேரத்தில் வேறொரு துறையில் புதிய சுமை வந்து நிற்கும். இதனால் பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி செல்கிறது என்ற கேள்வி மனதில் எழுந்திருக்கலாம். அது பலவீனம் அல்ல, தொடர்ந்து சோதனைகளை சந்திக்கும் மனிதனின் இயல்பான மனநிலை. மேசராசிக்காரர்களின் இயல்பே முன்னேற வேண்டும் என்பதுதான். எந்த வேலையாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்வார்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை முயற்சியை விடமாட்டார்கள். ஆனால் சில காலங்களில் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அதுதான் மனதை அதிகமாக பாதிக்கும். நான் உழைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்காது, இவ்வளவு உழைத்தும் ஏன் பலன் வரவில்லை என்ற கேள்விதான் அதிகமாக இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத போது மனிதன் தன்னுடைய திறமையையே சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவான். இந்த நிலை நீண்ட நாட்கள் தொடரும் போது பலர் தங்களுடைய கனவுகளையே சுருக்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். பெரிய இலக்குகளை விட்டு கிடைத்ததை வைத்தே வாழலாம் என்று மனதை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் அது மேசராசிக்காரர்களின் உண்மையான இயல்பு அல்ல. சூழ்நிலைகள் தான் அவர்களை அந்த நிலைக்கு தள்ளியிருக்கும். உள்ளுக்குள் இன்னும் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் தொடர்ந்து வந்த தடைகள் அந்த ஆசையை வெளியில் காட்ட விடாமல் தடுத்திருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றலாம். எவ்வளவு வேகமாக ஓட நினைத்தாலும் காடில் தெரியாத ஒரு பாடம் கட்டியிருப்பது போல உணரலாம். மற்றவர்கள் மிக எளிதாக முன்னேறுவது போல தெரியும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருப்பது போன்ற உணர்வு உருவாகும். இந்த ஒப்பீடுதான் மனதை இன்னும் அதிகமாக சோர்வடைய செய்யும். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைக்கும், சிலருக்கு நடுவில் கிடைக்கும், இன்னும் சிலருக்கு மிகவும் தாமதமாக கிடைத்தாலும் அது வாழ்க்கையையே மாற்றும் அளவுக்கு இருக்கும். அதனால்தான் எந்த சோதனையையும் பார்த்து வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடிவு செய்துவிடக் கூடாது.
இன்று இருக்கும் நிலை நாளையும் அப்படியே இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் பல நேரங்களில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று ஆரம்பமாகின்றன. நேற்று வரை மூடியிருந்த கதவுகள் இன்று காரணமே இல்லாமல் திறக்க ஆரம்பிக்கும். நேற்று வரை முடியாது என்று தோன்றிய காரியங்கள் ஒரு சரியான நேரம் வந்ததும் எதிர்பாராத வேகத்தில் நடைபெற ஆரம்பிக்கும். அதனால் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் நிலையை இறுதி தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பல நேரங்களில் அது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன் வரும் கடைசி சோதனையாகவும் இருக்கலாம். மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில காலங்கள் மட்டும் மனிதனை வெளியிலிருந்து அல்ல, உள்ளுக்குள் இருந்து மாற்ற ஆரம்பிக்கும். அதுவரை இருந்த தைரியம் குறைந்தது போல தோன்றும். எப்போதும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தவர் கூட அமைதியாகி விடுவார். மனதில் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் திறமை இல்லாததல்ல. தொடர்ந்து எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போகும்போது எந்த மனிதனுடைய மனதிலும் இப்படிப்பட்ட மாற்றம் இயல்பாகவே உருவாகும். ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல தடவைகள் இன்னும் கொஞ்சம்தான், இந்த முறை கண்டிப்பாக நடக்கும் என்று நினைத்த நேரத்தில் ஏதோ ஒரு தடை வந்திருக்கலாம். பல மாதங்கள் உழைத்த ஒரு காரியம் கடைசி நேரத்தில் நின்றிருக்கலாம். கையில் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வேறு காரணத்தால் தள்ளி போயிருக்கலாம். மனதில் உறுதியாக வைத்திருந்த திட்டம் எதிர்பாராத சூழ்நிலையால் மாறியிருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒன்றிரண்டு முறை நடந்தால் மனிதன் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வான். ஆனால் அது மீண்டும் மீண்டும் நடந்தால் எனக்கு நல்லது நடக்கவே நடக்காதா என்ற எண்ணம் மனதில் வேரூன்ற ஆரம்பித்துவிடும். அந்த எண்ணம் தான் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் வாழ்க்கையை முதலில் தோற்கடிப்பது வெளியில் இருக்கும் பிரச்சனைகள் அல்ல, உள்ளே உருவாகும் நம்பிக்கையின்மையே. ஒருவன் தன்னுடைய முயற்சியை நிறுத்தும் தருணத்தில்தான் உண்மையான இழப்பு ஆரம்பமாகிறது. அதுவரை அவன் தோற்கவில்லை. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் மனதை உடைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உடைந்த மனதோடு எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் சரியாக அமைவதில்லை. மேசராசிக்காரர்களின் இயல்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. கஷ்டத்தை வெளியில் அதிகமாக காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் எவ்வளவு வேதனை இருந்தாலும் வெளியில் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். பல நேரங்களில் தங்களுடைய சுமையை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள். நான் இதையும் கடந்து விடுவேன் என்ற மனநிலையோடு எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் எல்லா சுமையையும் ஒரே மனிதன் தனியாக சுமக்க முடியாது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த அழுத்தம் மனதையும் உடலையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடக்கூடாது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் நிலை நிரந்தரமானதல்ல. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி செல்லாது. பகலும் இரவும் மாறுவது போல சோதனையும் சாதனையும் மாறி மாறி வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. தொடர்ந்து முயற்சி செய்பவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு எவ்வளவு தாமதமானாலும் அது வந்த பிறகு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கே ஒரு அர்த்தம் இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். அதுவரை பொறுமையையும் நம்பிக்கையையும் விட்டுவிடாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. மேசராசிக்காரர்களே, பலருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் வெளியே பார்த்து பதிலை தேடுவார்கள். யார் காரணம், எந்த சூழ்நிலை காரணம், எந்த கிரகம் காரணம் என்று ஒவ்வொன்றாக யோசிப்பார்கள். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் வெளியில் இருக்கும் காரணங்களால் மட்டும் மாறுவதில்லை. ஒரு மனிதன் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முன் அவனுடைய பொறுமை, மன உறுதி, முடிவெடுக்கும் திறன், நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் வாழ்க்கை அமைதியாக சோதிக்கும். அந்த சோதனையை தாண்டிய பிறகுதான் சில கதவுகள் திறக்கும். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 5 வருடங்களுக்கு முன் நீங்கள் நினைத்த வாழ்க்கை இதுதானா? அப்போது வைத்திருந்த இலக்குகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டதா? இல்லையென்றால் அந்த இலக்குகள் ஏன் பாதையில் நின்றன? திறமை இல்லாததாலா? இல்லை. முயற்சி செய்யவில்லையா? அதுவும் இல்லை. பல நேரங்களில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உழைத்திருப்பீர்கள். ஆனால் முடிவு மட்டும் உங்கள் கையில் இருக்கவில்லை. அதனால்தான் சில விஷயங்கள் கடைசி நிமிடத்தில் திசை மாறின. அந்த நேரத்தில் நீங்கள் இழந்தது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்களுடைய நம்பிக்கையிலும் ஒரு சிறிய பிளவு ஏற்பட்டது. ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனின் கதையை அவன் அனுபவிக்கும் ஒரு காலகட்டத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது. இன்று தோல்வியாக தெரியும் ஒரு சம்பவம்தான் நாளை மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறலாம். இன்று கிடைக்காத ஒரு வாய்ப்புதான் நாளை இன்னும் பெரிய வாய்ப்புக்கான பாதையை உருவாக்கி இருக்கும். அந்த நேரத்தில் இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. காலம் கடந்த பிறகுதான் அது அப்போது நடக்காமல் போனதே நல்லது என்று பலர் சொல்வார்கள். வாழ்க்கை இப்படித்தான் செயல்படும்.
அதனால்தான் இப்போது உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்க வேண்டும். ஏன் இந்த கஷ்டம் என்று அல்ல, இந்த அனுபவம் என்னை எதற்காக தயார்படுத்துகிறது என்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். இதுவரை சுமையாக தெரிந்த அனுபவங்கள் கூட ஒரு பாடமாக தெரிய ஆரம்பிக்கும். இதுவரை மூடிய கதவுகளாக தெரிந்தவை தவறான பாதையில் செல்லாமல் காப்பாற்றிய தடைகளாக புரிய ஆரம்பிக்கும். மேசராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது இருக்கும் நிலைதான் உங்கள் வாழ்க்கையின் இறுதி நிலை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். பிரம்மன் எழுதிய விதி என்றால் அது வெறும் கஷ்டங்களை மட்டும் கொண்ட புத்தகம் அல்ல. அதில் சோதனைகளும் இருக்கும், சாதனைகளும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும், காத்திருப்பும் இருக்கும், அதற்கான பலனும் இருக்கும். மனிதன் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து முழு புத்தகத்தையும் முடிவு செய்ய முடியாது. அதுபோல இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பக்கம் மட்டுமே. இன்னும் திரும்ப வேண்டிய பல பக்கங்கள் இருக்கின்றன. அந்த பக்கங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிய மனதை உடைக்காமல் முன்னே செல்லும் துணிச்சல் தான் மிக முக்கியமானது. மேசராசிக்காரர்களே, இப்போது பலருடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கும். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்த பிறகும் என் வாழ்க்கை மாறுமா இல்லையா? இந்த கேள்வி சாதாரணமானது அல்ல. தொடர்ந்து சோதனைகளை சந்தித்த மனிதனின் மனதில் எழும் மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு முறை தோற்றால் மீண்டும் எழுந்து விடுவான். 2 முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்வான். ஆனால் பல வருடங்களாக ஒரே மாதிரியான தடைகள் வந்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் என் விதியே இப்படித்தான் போல என்று நினைக்க ஆரம்பித்து விடுவான். அதுதான் மனிதன் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு. பிரம்மன் எழுதிய விதி என்றால் பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் மாற்ற முடியாத தீர்ப்பாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் சொல்லப்படும் விதியின் பொருள் வேறு. ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய சில காலங்கள் இருக்கலாம், சில சோதனைகள் இருக்கலாம், சில தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காலம் முடிந்த பிறகு திறக்க வேண்டிய கதவுகளும் இருக்கின்றன. அதனால் தான் சிலருடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் அமைதியாக இருந்த பிறகு ஒரே ஒரு வருடத்தில் எல்லாமே மாறிவிடுகிறது. பல ஆண்டுகளாக முடியாமல் இருந்த வேலை திடீரென்று நடக்கிறது. நின்று போன தொழில் மீண்டும் வளர ஆரம்பிக்கிறது. கிடைக்காமல் இருந்த வருமானம் சீராக வருகிறது. நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல செய்தி ஒரே நேரத்தில் வந்து சேருகிறது. இதை பார்த்து சுற்றி இருப்பவர்கள், இவருக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்பார்கள். ஆனால் அந்த மாற்றத்திற்கு பின்னால் பல வருடங்களாக அமைதியாக சுமந்த சோதனைகள் இருந்ததை யாரும் பார்க்க மாட்டார்கள். மேசராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு காலம் வருவதற்கு முன் வாழ்க்கை உங்களை பல வழிகளில் தயார் செய்யும். அதனால்தான் சில உறவுகள் விலகி இருக்கலாம், சில ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், சில திட்டங்கள் பாதியிலேயே நின்று இருக்கலாம். அந்த நேரத்தில் அது இழப்பாக தெரிந்திருக்கும். ஆனால் பின்னர் திரும்பி பார்க்கும்போது அந்த சம்பவங்கள் உங்களை வேறொரு பாதைக்கு அழைத்துச் சென்றிருப்பதை உணர்வீர்கள். வாழ்க்கை பல நேரங்களில் நாம் விரும்பும் பாதையை தராது, நமக்கு தேவையான பாதையைத்தான் தரும். இதுவரை நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு நாளும் வீணாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு வேதனையும் பொறுமையாக கடந்த ஒவ்வொரு நாளும் மனம் உடையாமல் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கலாம். ஒரு கட்டிடம் உயரமாக நிற்க வேண்டுமென்றால் முதலில் அதன் அடித்தளம் ஆழமாக அமைக்கப்பட வேண்டும். அந்த அடித்தளம் உருவாகும் போது வெளியே பார்க்கும் மனிதனுக்கு எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் அந்த பணி முடிந்த பிறகுதான் கட்டிடம் வேகமாக உயர ஆரம்பிக்கும். மனித வாழ்க்கையும் அதே போலத்தான். வெளியே எந்த மாற்றமும் இல்லாதது போல தோன்றும் காலமே உள்ளுக்குள் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் காலமாக இருக்கலாம். அதனால் மேசராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள், ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்தை வைத்து அளவிடாதீர்கள். சில நேரங்களில் இறைவன் கொடுக்கும் தாமதம் மனிதன் நினைக்கும் தோல்வி அல்ல. அது சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க சொல்லும் ஒரு அமைதியான அறிகுறி. அந்த நேரம் வந்துவிட்டால் பல வருடங்களாக மூடியிருந்த கதவுகள் கூட ஒன்றன் பின் ஒன்றாக திறக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் பின்னோக்கி பார்த்து அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இந்த மாற்றம் வந்திருக்காது என்று உணரக்கூடிய நாள் வரலாம். மேசராசிக்காரர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடக்கும் காலம் ஒன்று இருக்கும். அதே போல் எந்த வழியிலும் முன்னேற முடியாதது போல தோன்றும் காலமும் இருக்கும். ஆனால் இந்த 2 காலங்களும் நிரந்தரமானவை அல்ல. இன்று நீங்கள் அனுபவிக்கும் சோதனைகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவை ஒரு இடைநிலை மட்டுமே. அந்த இடைநிலையை நிரந்தரமாக நினைத்து விட்டால்தான்
மனமுடைந்து விடுகிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது. நீங்கள் கடந்த சில வருடங்களை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் மாறி இருக்கின்றன. சிலர் உங்களுடன் கடைசி வரை இருப்பார்கள் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டார்கள். சில வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவை உங்கள் கையை விட்டு நழுவி போயிருக்கும். சில கனவுகளுக்காக நீங்கள் பகல் இரவு பாராமல் உழைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த முயற்சியின் பலன் உடனடியாக கிடைக்காமல் போயிருக்கும். இவை அனைத்தும் நடந்தபோது வாழ்க்கை உங்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை பலர் கவனிப்பதில்லை. ஒரு கதவு மூடப்பட்ட அதே நேரத்தில் இன்னொரு கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கும். ஒரு வாய்ப்பு நழுவிய அதே நேரத்தில் அதைவிட பெரிய ஒரு வாய்ப்பிற்கான பாதை உருவாகி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அது நமக்கு புரியாது. ஏனென்றால் மனிதன் இழந்ததை மட்டுமே நினைப்பான். கிடைக்கப் போகிறதை அவனால் முன்கூட்டியே பார்க்க முடியாது. அதனால்தான் பல சம்பவங்களின் அர்த்தம் பல வருடங்கள் கழித்துத்தான் புரிகிறது. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதியை இயற்கையாகவே பெற்றவர்கள். சில நேரங்களில் தங்களுக்கே அந்த சக்தி இருப்பது தெரியாமல் போகலாம். தொடர்ந்து வரும் சோதனைகள் அந்த தைரியத்தை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் சரியான நேரம் வந்துவிட்டால் இதுவரை அமைதியாக இருந்த அதே மனிதர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு முன்னேறுவார். அந்த முன்னேற்றம் ஒரே நாளில் உருவானது போல வெளி உலகத்திற்கு தெரியும். ஆனால் அதன் பின்னால் பல வருடங்களாக சுமந்த கண்ணீர், தோல்வி, பொறுமை, காத்திருப்பு ஆகியவை இருந்ததை யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அதை பார்க்கும் மனிதனுக்கு அது அழிந்து விட்டது போல தெரியும். ஆனால் உண்மையில் அது அழியவில்லை, புதிய வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. சில நாட்கள் எந்த மாற்றமும் தெரியாது. அதன் பிறகு ஒரு நாள் சிறிய முளையாக வெளியில் வருகிறது. அதன் பின்னர் தான் அது மெதுவாக மரமாக வளர ஆரம்பிக்கிறது. மனித வாழ்க்கையும் இதே விதியைத்தான் பின்பற்றுகிறது. வெளியே எந்த மாற்றமும் இல்லாத காலம் உள்ளே மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் காலமாக இருக்கலாம். அதனால்தான் தாமதம் என்பது எப்போதும் தோல்வி அல்ல. சில நேரங்களில் அது மிகப்பெரிய மாற்றத்திற்கு முன் கிடைக்கும் அமைதியான காலமாக இருக்கும். அதனால் மேசராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையை பார்த்து மனம் உடைந்து விடாதீர்கள். இன்று நீங்கள் பார்க்கும் நிலை இறுதி முடிவு அல்ல. பல நேரங்களில் வாழ்க்கை மனிதனை மிகவும் கீழே கொண்டு செல்வது அவனை அங்கேயே விட்டு விடுவதற்காக அல்ல, மீண்டும் உயரமாக நிறுத்துவதற்காக. அந்த உயரம் வரும்போது இன்று உங்களை வாட்டிக் கொண்டிருக்கும் பல கேள்விகளுக்கான பதில் தானாகவே கிடைத்துவிடும். அதுவரை உங்கள் முயற்சியையும் உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் மன உறுதியையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது முதலில் அவனுடைய சூழ்நிலை அல்ல, அவன் மனதில் இன்னும் அணையாமல் இருக்கும் அந்த நம்பிக்கையின் தீப்பொறிதான். மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும்போது அது முதலில் பணத்தில் தெரியாது, வேலையிலும் தெரியாது, வீட்டிலும் தெரியாது. முதலில் அது மனிதனுடைய மனதில் தெரியும். பல மாதங்களாக இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். நேற்று வரை முடியாது என்று தோன்றிய விஷயத்தை இன்று முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணம் உருவாகும். இதுதான் மாற்றத்தின் முதல் விதை. வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் உள்ளுக்குள் ஒரு புதிய மனிதன் உருவாக ஆரம்பித்து விட்டார் என்பதற்கான அறிகுறி அது. பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் முதலில் பெரிய அதிசயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படி செயல்படுவதில்லை. ஒரு சிறிய வாய்ப்பாக ஆரம்பிக்கும், ஒரு சிறிய மாற்றமாக ஆரம்பிக்கும், ஒரு நாள் வந்த ஒரு நல்ல செய்தியாக ஆரம்பிக்கும், ஒரு சரியான மனிதரை சந்திப்பதன் மூலம் ஆரம்பிக்கும், ஒரு முடிவு எடுக்கும் தைரியமாக ஆரம்பிக்கும். பின்னர் அந்த சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களாக வளர ஆரம்பிக்கும். அதனால்தான் எந்த நல்ல மாற்றத்தையும் சிறியது என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டால் அதை நிறுத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் கஷ்டமான காலத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் வெற்றி வந்த பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். மற்றவர்கள் ஒரு தோல்வியில் உடைந்து போகும் இடத்தில் மேஷராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் திறனை பெற்றிருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்த அனுபவத்தை வைத்திருப்பார்கள். அதனால்தான் சோதனை முடிந்த பிறகு கிடைக்கும் வெற்றிக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து
எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் அமைதியாக யோசியுங்கள். நீங்கள் இதுவரை கடந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் அப்போது கடக்க முடியாது என்றுதான் நினைத்திருப்பீர்கள். ஆனால் இன்று அவற்றையெல்லாம் கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். அதுபோல இன்றைய சோதனையும் ஒரு நாள் கடந்த கால நினைவாக மாறிவிடும். இன்று மனதை வதைக்கும் இந்த நிலை நாளை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுபவமாக சொல்லும் கதையாக மாறலாம். பிரம்மன் வாழ்க்கையை எழுதுகிறார் என்று ஆன்மீகம் கூறுகிறது. ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மனிதனுடைய மன உறுதியும் செயல்களும் தான். அதனால்தான் ஒரே மாதிரியான சூழ்நிலையை சந்திக்கும் இரண்டு மனிதர்களின் முடிவு ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒருவர் மனம் உடைந்து நின்று விடுகிறார், இன்னொருவர் அதே சோதனையை படிக்கட்டாக மாற்றி மேலே செல்கிறார். வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் பல நேரங்களில் வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளுக்குள் எடுக்கப்படும் ஒரு உறுதியான முடிவிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. மேஷராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது நிற்கும் இடம் இருளாக இருக்கலாம். ஆனால் இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியலை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல சோதனை எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அதன் முடிவில் ஒரு புதிய காலம் காத்திருக்கலாம். அந்த காலத்தை அடையும் வரை உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள், உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் பல நேரங்களில் கடைசி நிமிடத்தில்தான் மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது. மேசராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனையும் ஒரே மாதிரி இருக்கவில்லை. சில சோதனைகள் பணத்தை பற்றியதாக இருந்தது, சில சோதனைகள் நம்பிக்கையை பற்றியதாக இருந்தது, சில சோதனைகள் உங்களுடைய மன அமைதியையே குலைத்தது. இன்னும் சில சோதனைகள் இனி என்னால் முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உங்களை சோர்வடை வைத்தது. ஆனால் அந்த எல்லா காலங்களையும் நீங்கள் கடந்துதான் இன்றைக்கு இங்கே நிற்கிறீர்கள். அதுவே உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஏனென்றால் உடைந்து போன மனிதனால் இவ்வளவு தூரம் வர முடியாது, காயப்பட்ட மனிதனால் தான் இவ்வளவு தூரம் வர முடியும். வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரை மனிதன் தன்னுடைய ஆசைகளை துரத்துகிறான். ஆனால் இன்னொரு கட்டத்திற்கு பிறகு அந்த ஆசைகளே அவனை துரத்த ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் கனவாக நினைத்த விஷயங்கள் இன்று ஏன் தள்ளி போயின என்பதை நினைத்து வருத்தப்படலாம். ஆனால் சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அவசரமாக கிடைத்த பல வெற்றிகள் விரைவாக மறைந்து போயிருப்பதை நாம் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் பல வருடங்கள் காத்திருந்து கிடைத்த ஒரு வாய்ப்பு ஒருவருடைய முழு வாழ்க்கையையே மாற்றி இருக்கிறது. அதனால் தாமதம் என்பது எல்லா நேரத்திலும் இழப்பு அல்ல. சில நேரங்களில் அது வாழ்க்கை கொடுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கலாம். மேசராசிக்காரர்களே, உங்களுடைய மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இனியும் காத்திருக்க வேண்டுமா என்று. அதற்கான பதில் காத்திருப்பதில் இல்லை. அந்த காத்திருக்கும் காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. ஏனென்றால் காலம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. காலத்தோடு சேர்ந்து மனிதன் பெறும் அனுபவம், அவன் கற்றுக்கொள்ளும் பாடம், அவன் எடுக்கும் புதிய முடிவுகள், அவன் வளர்த்து கொள்ளும் மன உறுதி, இவை அனைத்தும் சேர்ந்துதான் வாழ்க்கையை மாற்றுகின்றன. அதனால்தான் ஒரே காலத்தில் வாழும் இரண்டு மனிதர்களின் வாழ்க்கை இரண்டு திசைகளில் செல்கிறது. பல நேரங்களில் இறைவன் மனிதனுடைய ஆசையை உடனே நிறைவேற்றுவதில்லை. அதற்கு பதிலாக அந்த ஆசையை தாங்கிக் கொள்ளும் மனதை முதலில் உருவாக்குகிறார். ஒரு சிறிய பொறுப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதனிடம் பெரிய பொறுப்பை யாரும் ஒப்படைக்க மாட்டார்கள். அதுபோல வாழ்க்கையும் செயல்படுகிறது. முதலில் மனிதனை உருவாக்குகிறது, பிறகு அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதன் தாமதத்தை பார்த்து மனமுடைய மாட்டான். ஏனென்றால் இன்னும் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவாகிவிடும். மேசராசிக்காரர்களே, பிரம்மன் விதியை எழுதுகிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த விதியின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு அத்தியாயம் முழுவதும் கண்ணீராக இருந்தாலும் அடுத்த அத்தியாயம் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு காலம் முழுவதும் போராட்டமாக இருந்தாலும் அடுத்த காலம் முழுவதும் முன்னேற்றமாக மாறலாம். அதனால்தான் ஒரு அத்தியாயத்தை வைத்து முழு வாழ்க்கையையும் தீர்மானித்துவிடக் கூடாது. இன்று நீங்கள் படித்துக் கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் கடினமான பக்கம் என்றாலும் அதற்கு பிறகு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை. அந்த பக்கத்தை திறக்கும் நேரம் நெருங்கும் போது இதுவரை நடந்த ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு அர்த்தம் இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அப்போது நீங்கள் இன்று சுமையாக நினைக்கும் நினைவுகளையே அந்த காலம்தான் என்னை உருவாக்கியது,
என்று பெருமையுடன் நினைவு கூறும் நாள் வரும். மேசராசிக்காரர்களே, மனித வாழ்க்கையில் 2 விஷயங்கள் மிகவும் ஆபத்தானவை. ஒன்று அவசரம், இன்னொன்று நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து விடுவது. இந்த 2இல் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் மனிதன் எடுக்கும் பல முடிவுகள் அவனுக்கே எதிராக மாற ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த பல பிரச்சனைகளை நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்திருந்தால் சரியாகி இருக்கும் சில விஷயங்கள் அவசரத்தில் எடுத்த முடிவால் இன்னும் சிக்கலாக மாறியிருக்கலாம். அதேபோல் நம்பிக்கை இழந்ததால் கை நழுவிய வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். அதனால்தான் வாழ்க்கை எந்த அளவுக்கு சோதித்தாலும் மனதை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேஷராசிக்காரர்களின் இயல்பில் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இவர்கள் யாரிடமும் கையேந்தி வாழ விரும்ப மாட்டார்கள். தங்களுடைய உழைப்பால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஒரு விஷயம் முடியாமல் போனால் அதற்காக மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் அந்த நல்ல குணமே சில நேரங்களில் இவர்களுக்கு சுமையாக மாறிவிடும். எல்லா பொறுப்பையும் தாங்களே சுமக்க முயற்சிப்பார்கள். எல்லா பிரச்சனைகளையும் தாங்களே தீர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் உடலுக்கு வரும் சோர்வை விட மனதிற்கு வரும் சோர்வு அதிகமாகிவிடும். இந்த அமைதியான சோர்வை வெளியே இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. மனிதன் தோல்வியடைவதற்கு முன் வாழ்க்கை அவனுக்கு பல எச்சரிக்கைகளை கொடுக்கும். அதேபோல் வெற்றி வருவதற்கு முன்பும் பல அறிகுறிகளை கொடுக்கும். ஆனால் அந்த அறிகுறிகளை நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய கவனம் முழுவதும் பிரச்சனை மீது இருக்கும். அதனால் நம்மை நோக்கி மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் கூட நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றன. அதனால்தான் எந்த சோதனை காலத்திலும் மனதை முழுவதுமாக இருளில் மூழ்கவிடக்கூடாது. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத மனதால் வந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த முடியாது. மேசராசிக்காரர்களே, நீங்கள் இதுவரை அனுபவித்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். மனிதன் நினைப்பது எல்லாம் நடந்து விடாது. ஆனால் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடந்தே தீரும். அந்த நேரத்தை யாராலும் முன்கூட்டியே மாற்ற முடியாது. அதேபோல் தடுக்கவும் முடியாது. ஒரு கதவு திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் பல வருடங்களாக முடியாமல் இருந்த விஷயங்கள் கூட சில நாட்களில் முடிந்துவிடும். அதனால்தான் சிலருடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த இருள் மிக குறுகிய காலத்திலேயே விலகிவிடுகிறது. அதை வெளியே இருப்பவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது பல வருடங்களாக காத்திருந்த காலத்தின் பலனாக இருக்கும். அதனால் மேசராசிக்காரர்களே, இன்று நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு நாளையும் நெருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை அமைதியாக எழுதி கொண்டிருக்கிறது. பிரம்மன் எழுதிய விதி எப்போது எந்த பக்கத்தை திருப்பும் என்பதை மனிதனால் அறிய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. மனமுடையாமல் நேர்மையாக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் மனிதனின் வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருப்பது அரிது. அந்த மாற்றம் எந்த வடிவத்தில் வரும், எந்த நாளில் வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்த பிறகு உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று நீங்கள் நினைத்த அந்த நாட்களே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பத்திற்கு முன்னிருந்த கடைசி சோதனைகள் என்று நீங்கள் உணரும் நாள் நிச்சயமாக வரும். மேசராசிக்காரர்களே, இவ்வளவு நேரம் நாம் ஒரு விஷயத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சோதனை எப்போது முடியும் என்று. ஆனால் இப்போது அதைவிட முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் தேட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்பதை எப்படி உணர முடியும்? ஏனென்றால் எந்த மாற்றமும் ஒரே நாளில் திடீரென்று வானத்திலிருந்து விழுவதில்லை. அதற்கு முன்பாக வாழ்க்கை சில அறிகுறிகளை அமைதியாக காட்ட ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் மனிதன் பயப்படாமல் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி விடுவான். முதலில் மாறுவது சூழ்நிலை அல்ல, மனநிலை. பல மாதங்களாக இருந்த குழப்பம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நேற்று வரை எதிலும் ஆர்வமில்லாமல் இருந்த மனம் மீண்டும் ஒரு புதிய முயற்சியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை உருவாகும். இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணம் பிறக்கும். இந்த எண்ணத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். பல நேரங்களில் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிப்பது மனிதனுடைய மனதில் இருந்துதான். மனம் எழுந்த பிறகுதான் வாழ்க்கையும் எழ ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு மாறுவது வாய்ப்புகள். பல வருடங்களாக அமைதியாக இருந்த வாழ்க்கையில் சிறிய சிறிய மாற்றங்கள் தெரியும். நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத ஒரு விஷயம் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். தள்ளி போய்க் கொண்டிருந்த ஒரு வேலை திடீரென்று நகர ஆரம்பிக்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம். பல மாதங்களாக முடியாமல் இருந்த ஒரு காரியம் எந்த பெரிய போராட்டமும் இல்லாமல் நிறைவேறலாம்.
இந்த சிறிய மாற்றங்களை பலர் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் பெரிய மாற்றங்கள் எப்போதும் இப்படி சிறிய அறிகுறிகளில் இருந்துதான் ஆரம்பமாகின்றன. மேச ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை மாறும் காலத்தில் பழைய வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு நிற்கும் மனிதனால் புதிய வாழ்க்கையை அடைய முடியாது. சில பழைய வருத்தங்களை விட்டுவிட வேண்டியிருக்கும். சில தோல்விகளை மறக்க வேண்டியிருக்கும். சில நினைவுகளை சுமந்து கொண்டு முன்னேற முடியாது. ஏனென்றால் புதிய அத்தியாயம் தொடங்க வேண்டுமென்றால் பழைய அத்தியாயத்தை மனதிற்குள் முடிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் இயற்கையான விதி. பிரம்மன் மனிதனுடைய விதியை எழுதுகிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த விதியில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கும். சோதனை காலம் மனிதனை பலப்படுத்தும். காத்திருக்கும் காலம் மனிதனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். வெற்றி வரும் காலம் அவன் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த மூன்றில் ஒன்றை மட்டும் பார்த்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது. முழு பயணத்தையும் பார்த்தால்தான் அதன் அர்த்தம் தெரியும். அதனால்தான் இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனையை பார்த்து என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடிவு செய்து விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையின் கடைசி இருளாகவும் இருக்கலாம். மேசராசிக்காரர்களே, நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததே சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ தடைகள் இருந்தும், எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்தும் இன்னும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவே உங்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை எந்த சோதனையும் முழுவதுமாக அழிக்க முடியாது. அதனால்தான் இன்று ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலமும் கடந்து போகும். இந்த இருளும் விலகும். இன்று முடியாது என்று தோன்றும் பல விஷயங்கள் நாளை உங்கள் வாழ்க்கையின் சாதாரண உண்மையாக மாறும். அந்த நாளை அடையும் வரை உங்களுடைய முயற்சியையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். மேசராசிக்காரர்களே, இந்த காணொளியின் ஆரம்பத்தில் நாம் ஒரு கேள்வியை எழுப்பினோம். உயிர் மட்டும்தான் மிச்சம், ஏன் இந்த நிலை? பிரம்மன் உங்கள் விதியை மாற்றப் போகிறாரா என்று. இப்போது அந்த கேள்விக்கான முக்கியமான பதிலை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. வாழ்க்கையில் விதி மாறுவது என்பது ஒரே நாளில் நடக்கும் ஒரு அதிசயம் அல்ல. அது மெதுவாக ஆரம்பித்து பிறகு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்ற ஆரம்பிக்கும் ஒரு பயணம். அந்த பயணத்தை பொறுமையாக கடந்து செல்லும் மனிதன்தான் அதன் முழு பலனையும் அனுபவிக்க முடியும். பிரம்மன் விதியை எழுதுகிறார் என்று நம் ஆன்மீக மரபு கூறுகிறது. ஆனால் அந்த விதியில் சோதனையை மட்டும் எழுதி வைத்திருக்கிறார் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. சோதனைக்கு பிறகு வரும் பலனையும் அதே விதியில் எழுதியிருக்கிறார். இருளை எழுதியவர் விடியலையும் எழுதியிருக்கிறார். கண்ணீரை எழுதியவர் சிரிப்பையும் எழுதியிருக்கிறார். இழப்பை எழுதியவர் மீட்பையும் எழுதியிருக்கிறார். அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும் பார்த்து முழு விதியையும் தீர்மானிக்க கூடாது. இன்று நீங்கள் படித்துக் கொண்டிருப்பது ஒரு கடினமான அத்தியாயமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த அத்தியாயம் என்ன என்பதை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை. மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரு உண்மையை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்களை விட யாருக்கும் உங்கள் வேதனை முழுமையாக தெரியாது. நீங்கள் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு போராடுகிறீர்கள் என்பதை இறைவன் மட்டுமே முழுமையாக அறிவார். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும், நீங்கள் தனியாக கடந்த ஒவ்வொரு இரவையும், யாரிடமும் சொல்லாமல் சுமந்த ஒவ்வொரு வேதனையையும் இந்த உலகம் மறந்தாலும் படைத்தவன் மறக்க மாட்டான். அதனால்தான் பல நேரங்களில் மனிதன் நினைக்காத நேரத்தில் நினைக்காத வழியில் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. இன்று உங்களுடைய கையில் எதுவும் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் நாளை உங்கள் கையில் என்ன இருக்கப் போகிறது என்பதை இன்று யாராலும் சொல்ல முடியாது. இன்று மூடியிருக்கும் கதவு நாளை தானாக திறக்கலாம். இன்று கிடைக்காமல் போன வாய்ப்பு நாளை அதைவிட பெரிய வடிவத்தில் திரும்பி வரலாம். இன்று உங்களை விட்டு விலகிய நிம்மதி நாளை நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் தங்கலாம். அதனால்தான் எந்த சோதனையும் பார்த்து இதுதான் என் வாழ்க்கையின் முடிவு என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பல நேரங்களில் முடிவு என்று நாம் நினைப்பதுதான் இறைவன் எழுதும் புதிய ஆரம்பமாக இருக்கும். மேசராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. விதை முளைக்க ஒரு காலம் இருக்கிறது. மலர் பூக்க ஒரு காலம் இருக்கிறது. பழம் பழுக்க ஒரு காலம் இருக்கிறது. அதுபோல மனித வாழ்க்கையிலும் சோதனைக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சாதனைக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் இப்போது எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை விட அந்த காலத்தை எப்படி கடக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மனதை உடைக்காமல், நம்பிக்கையை இழக்காமல் நேர்மையாக முன்னேறிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து உயிர் மட்டும்தான் மிச்சம் என்று நினைத்த அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய நாட்கள்
என்று சொல்லும் நேரம் நிச்சயமாக வரும். மேசராசிக்காரர்களே, இந்த காணொளியை முழுமையாக பார்த்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல. இன்று நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டம் நாளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு முக்கியமான காலமாக நினைவில் நிற்கலாம். மனிதன் பல நேரங்களில் தான் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை மட்டுமே பார்க்கிறான். ஆனால் அந்த பாரத்தை சுமக்கும் அளவுக்கு தன்னுள் வளர்ந்து கொண்டிருக்கும் வலிமையை கவனிப்பதில்லை. நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ காத்திருப்புகள், எத்தனையோ மனவேதனைகள், இவை அனைத்தையும் கடந்து இன்னும் நம்பிக்கையோடு முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கையில் உண்மையாக வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் தோல்வியை சந்திக்காதவர்கள் அல்ல. தோல்வி வந்த பிறகும் வாழ்க்கையை விட்டுவிடாமல் மீண்டும் எழுந்து நடக்க தெரிந்தவர்கள்தான். பிரம்மன் எழுதிய விதியை மனிதனால் முழுமையாக அறிய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: நேர்மையாக உழைக்கும் மனிதனின் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. பொறுமையுடன் காத்திருக்கும் மனிதனின் காத்திருப்பு ஒரு நாள் பலனாக மாறும். மனமுடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்பவரின் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் மாற்றம் வராமல் இருப்பது மிகவும் அரிது. அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை பயத்தோடு பார்க்காதீர்கள், நம்பிக்கையோடு பாருங்கள். ஒவ்வொரு புதிய நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த காலம் எப்படி இருந்தாலும் எதிர்காலம் அதே போல இருக்க வேண்டும் என்று எந்த விதியும் சொல்லவில்லை. இறைவன் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே அருள வேண்டும். உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைக்க வேண்டும். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கும் நல்ல செய்தி விரைவில் உங்களை வந்தடைய வேண்டும். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை மூடியிருந்த நல்ல வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போன்ற ஆன்மீகமும் ஜோதிடமும் சார்ந்த ஆழமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜாதக ரகசியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் மணி குறியீட்டையும் அழுத்துங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.